நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்றது மதுரையில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய வீரன், ஒரு மாவீரன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்இமேஜினரி, அப்படி ஒரு பர்சன் இருந்திருப்பாரா. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா வர்மக்கலை அது எல்லாம் படிச்சுட்டு, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல கன்னியாகுமரியில் எப்படி 3 கடல் கிடக்குதோ அதே மாதிரி மருதநாயகம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை அவர் எழுத்திருக்கிறார். யார் யார் சார்? 3 படைகளை வந்து எழுத்திருக்கிறாரு. 3 படைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இணக்கமாக இருந்து, அது துரோகம் கிடையாது. ஓகே. அதாவது 3 பேரையுமே கூடவே இருந்து 3 பேருமே அவர் வந்து எதிரியாக வந்து வீழ்த்தின நபர் தான் வந்து மருதநாயகம் அப்படின்றவர். ஓகே. என்ன அப்படின்னா மக்களுக்காக. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரிட்டிஷ் பீப்புள், 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்காட நவாப், 3வது அன்றைக்கு இருந்த நாயக்க மன்னர்களுடைய மிச்ச அந்த பாளையக்காரர்கள். ஏன்னா அவர் முதல்ல நாயக்க மன்னர்கள்கிட்ட தான் அவர் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறாரு, தளபதியாக இருக்கிறாரு, படை வீரராக இருக்கிறாரு, சிறந்த வீரராக இருக்கிறாரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வீரத்தை பார்த்து ஆட்காட நவாப் வந்து அவரை வந்து சேர்த்துக்கிறாரு, கொஞ்சம் படைகள் அவர் கொடுக்குறாரு.